சிங்கப்பெண்ணை சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பாப்பா. இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறான்னா, மகேஷ் வந்து அன்பை பார்த்து பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, நடந்த விஷயம் எல்லாமே நான் கேள்விப்பட்டேன், இதில் 10 லட்சம் இருக்குது, இதை முதல் ஆனந்த் கையில் கொடுத்து அவங்க நிலத்தை மிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, இந்த பணத்தை நான் தான் கொடுத்தேன், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நீயே எப்படியோ ஏற்பாடு பண்ண மாதிரி சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அன்பை பார்த்து சொல்கிறாரு, என் லவ் விஷயத்தில் யாருமே நம்பல அன்பு, ஆனால் ஒன்றை மட்டும் தான் முழுசாக நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா அன்பு கொஞ்சம் குற்றவுணர்ச்சியில் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பணத்தை எடுத்துகிட்டு ஆனந்தி கையில் கொடுக்க போகிறாரு. ஆனந்திட்ட சொல்கிறாரு, ஆனந்தி பணம் கிடச்சிருச்சுவா, நிலத்தை மீட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆனந்தி அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ ஆனந்தி வந்து நம்ப மாட்டுறாங்க. உண்மையை சொல்லுங்கள், என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், இந்த பணம் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அன்பு வந்து ஏதாவது பொய்யான சத்தியம் பண்ணுறான்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லாமல். அதுக்கப்புறம் ஆனந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை மித்ரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அன்பு பையன் எப்படி 10 லட்சத்தை 3 நாளில் பற்ற முடிஞ்சு, இது நம்ப மாதிரி இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த அன்புக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்த சிவலிங்கத்தில் சொல்லணும்னு சொல்லி ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க. உடனே அவன் அதிர்ச்சி ஆகிறான். அப்போ அவன் பிளான் பண்ணுறான், அந்த ஆனந்தி சிவரக்கோட்டையை தொடங்கொழியும் எப்படியாவது அவங்க அப்பா அம்மாட்ட கையெழுத்து வாங்கி பத்திரத்தை நம்ம கைக்கு மாற்றிடணும். அதுக்கப்புறம் அழகப்பனாலேயோ இல்லை ஆனந்தினாலேயும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பத்திரப்பதிவு முடியும் வரையிலும் அந்த ஆனந்தி இந்த ஊர் எல்லையே முடிக்காத மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.